இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான். ஆண்டவரே, ஆண்டவரே என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து.
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 10 இறை சொற்றொடர்கள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டு விட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, பொது காலத்தின் 16வது ஞாயிற்றுக்கிழமையை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம், கொண்டாடுகின்றோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதியிலே 3 சிந்தனைகள் எனக்கு தென்படுகிறது. ஒன்று, எதையோ பற்றி நாம் கவலைப்பட்டு துயருகிறோம். அது கவலைகள் எல்லாம் தேவையா, தேவையில்லையா என்பதை பற்றி நாம் ஆராய வேண்டியிருக்கிறது. தேவையான கவலை, தேவையற்ற கவலை என்று 2 இருக்கிறது. அதை நாமே பகுப்பாய்வு செய்து பார்ப்போம். எதுக்கெல்லாம் நாம் குடும்பங்களிலே அல்லது பணி வாழ்க்கையிலே, அலுவலகங்களிலே, பணி செய்கின்ற தளங்களிலே நாம் கவலைப்படுகிறோம். 2வது, உபசரிப்பு என்பது அல்லது விருந்தோம்பல் என்று சொல்வது என்ன? பிறருக்கு இது பாதுகாப்பு கொடுப்பதாகவும் உயிர் காத்தலாகவும் சோர்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு உற்சாகம் கொடுப்பதாகவும் இந்த உபசரிப்பு அமைய வேண்டும், அமைகிறது. 3வது, நல்ல எண்ணம் கொண்டவர்களும் தவறு செய்யலாம் என்பது இந்த இறைவாக்கு பகுதியில் வந்த மார்த்தா, மரியா கதாபாத்திரங்கள் எனக்கு சுட்டி காட்டுகிற உண்மை. நடைபயணம் மேற்கொள்கின்றவர்களுக்கு பயணத்தின் போது அவ்வப்போது பேச்சு துணைக்கு ஆட்கள் இருந்தால் அல்லது ஊர்கள் வந்தால் பயணம் களைப்பாக இருக்காது. அது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். தனியா பயணிப்பதற்கும் கூட யாராவது வந்தால் பேச்சு துணைக்கு நல்லா இருக்குமே நினைப்போம், சொல்லுவோம் இல்ல, அது போல இனிமையாக இருக்கும், களைப்பு தெரியாது. இயேசுவின் எருசலேம் பயணத்திலும் மக்களை சந்தித்த போது ஆறுதலும் நம்பிக்கையும் பெற்றார். நம் வாழ்க்கை பயணத்திலும் அவ்வாறே நண்பர்கள், உறவினர்கள் இல்லை என்றால் வாழ்க்கை பயணம் பெரும் சுமையாகிவிடும். அது துறவரமோ இல்லறமோ யாராக இருந்தாலும் சரி. ஆனால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற உறவினர்கள் அல்லது நண்பர்கள் யார் என்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும். அங்கேதான் ஆபத்து இருக்கிறது. இந்த உறவும் சுற்றமும் நட்பும் நம் பயணத்தின் போது நமது மனநிலைகளை புரிந்து நமது லட்சிய பயணத்தினை ஏற்றுக்கொண்ட கூட்டமாக இருந்தால் மட்டுமே பயண பளுவை அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வதால் பயணத்தின் பாரம் நம்மை அழுத்தாது. இயேசுனுடைய பாடுகள், மரண, உயிர்ப்பு என்னும் கல்வாரி நோக்கிய லட்சிய பயணத்திலே மார்த்தாள், மரியாள், லாசர் இவர்களது வீடு, இவர்களின் சந்திப்பு மிகவும் உதவியது. பெற்றோர் இல்லாத அவர்களுக்கும் நோயிற்ற லாசருக்கும் இந்த உறவு உதவியது. பயண களைப்போடு வந்த இயேசுவை மார்த்தாள் பல்சுவை உணவோடு உபசரித்தாள். இந்த உபசரிப்பு இயேசுவுக்கு உற்சாகத்தையும் அதே வேளையிலே ஒரு பாதுகாப்பையும் கொடுத்தது போன்ற உணர்வை வெளிப்படுத்தப்படுகிறது.
மனச்சுமையோடு வந்த இயேசுவை அவர் பாதம் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு அவரது உணர்வை பகிர்ந்து மனவேதனையை குறைத்தாள். இருவரின் செயல்களும் சிறப்புடையதாயினும் மரியாவின் செயல் மிக மிக அவசியமானது, அவசரமானது, அந்த நேரத்திற்குரியது. எனவே இயேசு அவள் செயலை பாராட்டுகிறார். நேற்று நல்ல சமாரியன், போன வாரம் நல்ல சமாரியான் செயலை பாராட்டிய இயேசு இன்று மரியாவின் செயலையும் புகழ்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரு வேறு நற்செயல்களையும் மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப செய்வது கிறிஸ்து எதிர்பார்க்கக்கூடிய ஆன்மீகம் என்பதை நாம் புரிந்தாக வேண்டும். இயேசுவின் நண்பர்களான மார்த்தாவும் மரியாவும் பேறு பெற்றவர்கள். இயேசு எப்போதெல்லாம் ஓய்வெடுக்க விரும்பினாரோ அப்போதெல்லாம் அவரை தமது வீட்டில் வரவேற்கும் பேறு பெற்றிருந்தார்கள். உரிமையோடும் உறவோடும் இயேசுவை உபசரிப்பதிலும் அவரோடு தனியே உரையாடி அவர் அழுத அமுத மொழிகளை கேட்க கொடுத்து வைத்தவர்கள் இந்த இருவரும், இந்த குடும்பத்தினர். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதியிலே மார்த்தாவின் மனநிலையை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், மார்த்தாவுக்கு நல்ல எண்ணம் இருந்தது. இயேசுவை நன்கு உபசரிக்க வேண்டும், அவருக்கு நன்கு பணிவிடை செய்ய வேண்டும். இந்த எண்ணம் பாராட்டுக்குரிய. ஆனால் அடுத்து அவர் செய்ததுதான் இயேசுவின் கவனத்தை ஈர்த்தது. மார்த்தா இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த மரியா பற்றி இயேசுவிடமே உரிமையோடு புகார் சொல்கிறார். என்னை தனியே விட்டுவிட்டாள் என்ற குற்றச்சாட்டுடன் எனக்கு உதவி புரியும்படி சொல்லும் என்ற விண்ணப்பத்தை இயேசுவிடம் வைக்கிறார். இயேசு அவரது தவறான மனநிலையை அவருக்கு சுட்டி காட்டுகிறார். நல்ல எண்ணம் கொண்டவர்களும் தவறு செய்யலாம் என்பதற்கு இந்த நிகழ்வு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. என நாமும் நம்ம பல வேளைகளிலே இந்த கவலைகள், உபசரிப்பு, நல்ல எண்ணம் கொண்ட தவறுகள் இவைகளெல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆய்வு செய்து பார்ப்போம், எங்கே நம்முடைய வாக்கு, நம்முடைய போக்கு இருக்கிறது என்று யோசித்து பார்ப்போம். பிறகு வழிபாட்டு பங்கேற்புகள், ஆர்வங்கள் பற்றி அவசரப்பட்டு தீர்ப்பிட்டு விடாமலும் குற்றம் சுமத்தாமலும் நம்மை காத்துக்கொள்வோம். அத்துடன் வாழ்க்கையில் நல்ல பங்கு எது என்கிற தெளிவையும் கற்றுக்கொண்டு தேவையற்ற கவலைகள் இல்லாமல் பாதுகாப்போடு உற்சாகம் அளிக்கக்கூடிய உபசரிப்போடும் முடிந்த வரைக்கும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடு வாழ்வதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, மார்த்தாவின் அறியாமையை அவருக்கு அன்புடன் சுட்டிக்காட்டியது போல எங்களில் அறியாமையும் குறை காணுகின்ற மனநிலைகளையும் சுட்டிக்காட்டியருளும். உடைய திருமகன் வழியாக நாங்கள் எதற்குமே தேவையானதற்காக கவலைப்படுவதோடு தேவையற்ற கவலைகளிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எங்கள் மத்தியிலே வளர்கின்ற ஏழை எளியவர்களுக்கு, தேவைப்படுகின்றவர்களுக்கு விருந்தோம்பலிலும் உபசரிப்பிலும் நாங்கள் கவனம் கொண்டு பிறருக்கு பாதுகாப்பும் உற்சாகம் தருகின்ற காரியங்களில் ஈடுபட எங்களை உருவாக்கியருளும். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாழுகின்ற எளியோரை கண்ணோக்கி அவர்களுக்கு மாண்பையும் மதிப்பையும் நிறைந்த உதவிகளை செய்ய எங்களை உற்சாகப்படுத்தியருளும், எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உடன் நடக்கும் தெய்வம்
துயறிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். தந்தை கடவுளின் அன்பினிலே, ஆண்டவர் இயேசுவின் வழியினிலே, தூய ஆவியின் ஒளியினிலே உருவாகுவோம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம்.
இறை மக்கள் குழுமமே வாழும் திருஅவையா, திருமுழுக்கால் நாம் எல்லாம் உறுப்பினரா. இறை மக்கள் குழுமமே வாழும் திருஅவையா, திருமுழுக்கால் நாம் எல்லாம் உறுப்பினரா. உயர்வு தாழ்வு என்று மையம் விளிம்பு என்று பிரிவினை இங்கு இல்லையே. பெண்கள் ஆண்கள் என்னும் திருநிலை பொதுநிலை ஏற்ற தாழ்வு இங்கு இல்லையே. அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ, கடவுளின் அனைவரும் சொந்தம் ஆயினோ. அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ, கடவுளின் அனைவரும் சொந்தம் ஆயினோ. இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். காலத்தின் அறிகுறி கருத்தாய் ஆய்ந்தறிந்து இறை வார்த்தை ஒளியில் தேர்ந்து தெளிந்திடுவோம். காலத்தின் அறிகுறி கருத்தாய் ஆய்ந்தறிந்து இறை வார்த்தை ஒளியில் தேர்ந்து தெளிந்திடுவோம். விளிம்பு நிலையில் வாடும் எளியோர் குரலுக்கு கனிவாலே செவி கொடுப்போம். சபை பலபத மக்களோடு உளம் திறந்து உரையாடுவோம். அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ, கடவுளில் அனைவரும் சொந்தம் ஆயினோ. அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ, கடவுளில் அனைவரும் சொந்தம் ஆயினோ. இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். தந்தை கடவுளின் அன்பினிலே, ஆண்டவர் இயேசுவின் வழியினிலே, தூய ஆவியின் ஒளியினிலே இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.